سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற வல்ல நாயன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. அந்த ஈடில்லா இறையோனின் அருளும் சாந்தியும் கருணையும் இந்த அகிலத்திலே அஞ்ஞானங்களை அப்புறப்படுத்தி மெஞ்ஞானங்களை போதித்த இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் எல்லா சொற்களையும் செயல்களையும் தங்களது வாழ்க்கையிலே முழுமையாக ஏற்று பின்பற்றி நடந்து அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுக்கொண்ட அன்னவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் எல்லோர்களின் மீதும் என்றென்றும் நிலைத்து நின்றிடுக, செறிந்திடுக, பொழிந்திடுக. سريت من حرمي ليلا إلى حرمي كما سر البدر في داج من الظلم காரிருள் சூழ்நள்ளிரவில் கலைமதியம் போவது போல் ஓரிரவில் தூய தலம் ஒன்றிலிருந்தொன்று சென்றீர். மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதன் அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் உலகமெங்கும் நினைவு கூறப்படக்கூடிய ஓர் அற்புதமான நிகழ்வை பெற்றிருக்கிற இரவாகிய மெஹராஜுடைய இரவிலே நாம் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும். அதற்கான வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு வழங்கியதற்காக வேண்டி இந்த பேரண்டம் இருக்கு பார்த்தீங்களா, பேரண்டம் அப்படின்னு சொன்னா இந்த உலகம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த உலகத்தை பற்றி அது எவ்வளவு பெருசு, அது எந்த அளவுக்கு பெரியது அப்படிங்கிறது நம்மளை யாருக்காவது தெரியுமா? தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ தற்கால அறிஞர்கள், விஞ்ஞானிகள் ஒரு கணக்கீடு ஒன்று செய்கிறாங்க. ஒரு கணக்கீடு, என்ன கணக்கீடு அப்படின்னு சொன்னா, தோராயமாக 2500 கோடி ஒளி ஆண்டுகளாகும். நம்ம இங்க புறப்பட்டோம்னு சொன்னா இந்த பேரண்டத்தினுடைய அந்த இறுதி பகுதியை அடைவதற்கு, இந்த முதல் பேரண்டத்தினுடைய இறுதி பகுதியை அடைவதற்கு எவ்வளவு நாள் ஆகுங்க? 2500 கோடி ஒளி ஆண்டுகள் ஆகும். இந்த ஒளி ஆண்டுனா எவ்வளவு, அது தெரிஞ்சாதானே அது நமக்கு கணக்கு போட முடியும். ஒளி ஆண்டுகள், அது ஒரு ஒளி ஆண்டு என்பது ஒரு ஒளி துளி, ஒரு வெளிச்சம் ஒன்று அப்படி போதுன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய தங்கு தடையின்றி அது பயணித்தால் ஒவ்வொரு ஆண்டுக்கு எவ்வளவு தூரம் அது கடக்குமோ அந்த ஒன்றுக்குத்தான் ஓர் ஒளி ஆண்டு என்று சொல்லப்படும். அது எவ்வளவு கடக்குது அப்படின்னு சொன்னா, நொடிக்கு ஒரு ஒளி வெளிச்சம் நொடிக்கு எவ்வளவு வேகமா கடக்குது அப்படின்னு சொன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் அது கடக்குது. ஒளி ஒரு நொடியில எவ்வளவு தூரம் பயணிக்குதுங்க? 3 லட்சம் கிலோமீட்டர். பேரண்டத்தினுடைய கிலோமீட்டர் எவ்வளவுங்க? 2500 கோடி ஒளி ஆண்டுகள். நம்ம கற்பனை கேட்ட கணக்கிலே வராது, நம்ம கணக்கே போட முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமானது இந்த பேரண்டம்.
முதல் பேரண்டம். அல்லாஹ் எத்தனை வானங்களை படைச்சிருக்கிறா சொல்றான், சொல்லுங்களேன். எத்தனை வானங்கள்? 7 வானங்களை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். எத்தனை வானம்? நான் சொன்னது ஒரு பேரண்டம், ஒரு வானத்திற்கானது 2500 கோடி ஒளியாண்டு. அப்ப 7 வானத்திற்குமான கணக்குன்னு சொன்னா நம்மளால கணக்கு போட்டே பார்க்க முடியாது, கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாது. பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க, இப்ப நம்ம ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம், மெஹராஜ் அப்படின்னு சொல்றோம். ஒரு நைட்ல, ஒரே இரவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க 6 பேர் அண்டங்களையும் கடந்து போனாங்க. 7வது பேரண்டத்துக்கு போனாங்க. அப்போ எவ்வளவு தூரம் போயிருப்பாங்க, எவ்வளவு வேகமா போயிருப்பாங்க. அங்க சொர்க்கத்தை பார்த்தது, நரகத்தை பார்த்தது, எல்லோரையும் கடந்து 7 வானங்களின் அபிமானங்களெல்லாம் சந்திச்சுட்டு போனதுங்கிறது அப்ப நம்ம பார்க்கிற செய்தி எவ்வளவு பிரம்மாண்டம் அப்படிங்கிறது நமக்கு இப்ப விளங்கும். அதனால்தான் முதல்ல இந்த ஒரு முன்னுடைய அந்த செய்தியை சொல்லிட்டு அடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மிஅராஜுடைய அந்த நிகழ்வுக்கு நான் வரலாம்னு இருக்கேன். அன்பிற்கினியவர்களே, இந்த மிஅராஜ் இரவு இது சொன்ன உடனே பொதுவாகவே நமக்கு கொஞ்சம் அறிவு இருக்குல்ல, பகுத்தறிவு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நம்முடைய பகுத்தறிவு என்ன சொல்லும்? 2500 கோடி ஒளியாண்டு ஒரு மனிதர் கடந்து போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் அப்படியே உடனே ஒரு இரவுக்குள்ள போயிட்டு திரும்பி வந்தாரு அப்படின்னா என்னையா இதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? எல்லாம் கதை விடுற சமாச்சாரம் இல்லையா அப்படின்னு நம்ம அறிவு சொல்லும். நம்ம அறிவு அப்படித்தானே பேசும். ஏன்னா நமக்கு இருக்கிற அறிவு அப்படித்தான் யோசிக்க சொல்லும். அது மாதிரி சில இன்னைக்கும் கூட சிலர் என்ன சொன்னாங்கன்னா இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அது மாதிரியான செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். அவங்க கல்லி வெள்ளி அவங்கள தூக்கி ஓரமா வச்சிட வேண்டியதுதான் நம்ம. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன் சொல்றது என்னைக்காவது பொய்யாகுமா? குர்ஆன் சொல்றது என்னைக்குமே எப்பொழுதும் எந்த செய்தியும் பொய்யாகாது. அப்ப அல்லாஹ்வே குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்லிட்டான் அப்படிங்கும் பொழுது மனிதனுடைய அறிவு அங்க அதை பயன்படுத்துவது, அதை நியாயப்படுத்துவது, இல்லை அதை அநியாயம் என்று சொல்லுவது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இப்படி வாதிடுவதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு நாம் இந்த செய்திக்குள்ள வரவேற்போம். அல்லாஹ் எங்க சொல்றான் பாருங்க, 17வது அத்தியாயம் 15வது ஜுசு இருக்கு பார்த்தீங்களா? குர்ஆன்ல மொத்தம் எத்தனை ஜுசுங்க சொல்லுங்களேன்? 30 ஜுசு. எத்தனை ஜுசு இருக்கு? 30 ஜுசு. அந்த 14 ஜுசுக்கள் முடிந்து 15வது ஜுசு ஆரம்பிக்கிற அந்த முதல் வசனம், அதாவது 17வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனம், அந்த வசனத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செய்தியை சொல்றான். எப்படி சொல்றான் பாருங்க, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அதனுடைய பொருளை மட்டும் நான் சொல்லுகிறேன், அதற்கடுத்து சில விளக்கங்களை பார்ப்போம். நம்ம அல்லாஹ் எடுத்தவுடனே பயன்படுத்துற வார்த்தை சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, தன்னுடைய அடியாரை ஒரு இரவிலே பைத்துல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய கஅபத்துல்லாவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு ஹரமான அந்த பைத்துல் முகத்தஸ் இருக்கு, ஓர் இரவிலே அழைத்து சென்ற இறைவன் தூய்மையானவன். சொல்லிட்டு எதற்காக வேண்டி அழைத்துட்டு போனா அதையும் அல்லாஹ் சொல்றான், லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை அந்த அடியாருக்கு காட்டுவதற்காக வேண்டி அந்த ரப்பு அழைத்து சென்றான், அவன் தூய்மையானவன் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த நிகழ்வை இப்படி சொல்லி காட்டுவதை பார்ப்போம். இதுல நம்ம சிலர் கருத்து வேறுபாடு இருக்குதான், மிஅராஜ்னு இருக்கு, ஆனா அது ஒரு கனவுல கண்ட செய்தி. என்ன சொல்றாங்க சில பேரு, கனவில் கண்ட செய்தி இல்ல, அவருக்கு ஒரு உதிப்பு வந்தது,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு ஒரு உதிப்பு ஒன்று வந்தது. அந்த உதிப்பின் அடிப்படையில தான் மேராஜுக்கு போயிட்டு சொர்க்கம் நரகம் 7 வானங்களை கடந்து அப்படி எல்லாத்தையும் அப்படி பார்த்துட்டு பைத்துல் ஹரமில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு அப்படி பயணப்பட்டு அப்படி வந்த மாதிரி ஒரு உதிப்பு ஒன்று வந்தது. அந்த உதிப்பை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதை தான் அல்லாஹ்வும் சொல்றான் அப்படின்னு சொல்லி கூட என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆயத்துக்கு அதிக பிரசங்கித்தனமா அந்த வார்த்தையை பயன்படுத்துற கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா விளக்கமும் சொல்லுவாங்க. அன்பிற்கினியவர்களே, ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சுபஹானேங்கிற வார்த்தையை குர்ஆன்ல எங்கெல்லாம் பயன்படுத்துறானோ, சுபஹான அப்படிங்கிற வார்த்தையை குர்ஆன்ல அல்லாஹ் எங்கெல்லாம் பயன்படுத்துறானோ அதுக்கு பின்னாடி சொல்ல போகிற செய்தி இருக்க, அது பாரதூரமான செய்தி. அது அந்த செய்தி எப்படிப்பட்ட செய்திங்க? பாரதூரமான செய்தி. அது மனிதர்களால் செய்து முடிக்க முடியாத ஒரு செய்தி. அதை நடத்தி காட்டுவது ரப்பு தான். அதற்குரிய வல்லமை இருப்பது ரப்புக்கு தான், படைத்த ரப்புக்கு தான் என்பதை முதலிலே சுட்டிக்காட்டும் முகமாக சுபஹானங்கிற வார்த்தையை அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, முதலிலே அந்த வார்த்தையை பயன்படுத்துவான். குர்ஆன்ல பல இடங்கள்ல அது வரும். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று இந்த நிகழ்ச்சியை சொல்லும் பொழுது அல்லாஹ் சுபஹானங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். ஏன்? இந்த நிகழ்வை நடத்துவது அல்லாஹ்வுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த நிகழ்வை நடத்தி காட்டுவது என்பது பெரிய செய்தி இல்லை. அல்லாஹ்வுடைய வல்லமையை விட்டு அது ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடப் போவதில்லை. அப்படிங்கிறத சொல்லி காட்டுவதற்காக வேண்டிய சுபஹானங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான் அப்படிங்கறது நாம தெரிஞ்சுக்கணும். சாதாரணமான கனவு காணுவதற்கும் ஞானோதயம் வர்றதுக்கும் அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டான். அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டான். கனவு கண்டால், கனவு நாம தான் காணுறோம். நம்ம எல்லாம் கனவு காண்றோமா இல்லையா? நம்ம கனவுலையும் அப்படியே எங்கேயோ மிதக்கிற மாதிரி, கடந்து போற மாதிரி, அப்படி பார்த்தா எங்கெங்கயோ திடீர்னு பார்த்தா பிளைட்ல பறக்கிற மாதிரி, சில பேருக்கு உம்ராக்கு போகணும், ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா காபத்துல்லா நிக்கிற மாதிரியே என்ன செய்யுங்க? அப்படிலாம் கனவு காண்றோமா இல்லையா? நம்ம பார்க்கிறோமா இல்லையா? கனவு எல்லாத்துக்குமே வரும். கனவு கொடுக்கறதுக்கு அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய சக்தி வேணுமா? பெரிய சக்தி வேணுமா? அதுக்கு சுபஹான்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவானா அல்லாஹ்? இல்லவே இல்லை. அப்ப சுபஹான்ங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறான்? இந்த நிகழ்வு, மிஅராஜ் என்ற இந்த நிகழ்வு, அது அல்லாஹ்வால் நடத்தப்பட்டது. அது அல்லாஹ்வுடைய வல்லமையை நிரூபிப்பதற்காக வேண்டியே நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை முதலாவதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து ஆரம்பிக்கிறான். பாருங்க, அஸ்ரா, அஸ்ரானா இரவு பயணம்னு அர்த்தம். அந்த அரபி வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ங்க? இரவு பயணம். இரவுலயே போயிட்டு இரவுலயே திரும்பி ரிட்டர்ன் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே அந்த விஷயத்தை முடிச்சுட்டான். இந்த பயணம் இரவுலயே ஆரம்பிச்சிச்சு, இரவிலேயே முடிந்து போனது. ஒரு இரவுங்கிறது அதிகபட்சமா எவ்வளவு மணி, எத்தனை மணி நேரம் வரலாம் சொல்லுங்க. சரி, சொல்றதான் சொல்லு. 12 மணி நேரம். ரெண்டா பிரிச்சுக்கீங்களா? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதிகபட்சமா 12 மணி நேரம். அது சில காலங்களில் சூரிய ஓட்டத்தை கணக்கு பண்ணி கூடவும் செய்யும், குறையவும் செய்யும். ஆனா சராசரியா எப்பயும் பார்த்தோம்னா 12 மணி நேரம்ங்கிறது தோராயமா இருக்கும். 12 மணி நேரத்துக்குள்ள அல்லாஹ் இந்த நிகழ்வை நடத்தினான் அப்படிங்கிற செய்தியும் அந்த அஸ்ரா என்ற வார்த்தையிலே அல்லாஹ் சொல்லி தருகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்கள், அது மட்டுமல்ல, அதே வசனத்துல இந்த நிகழ்வு வெறும் கனவல்ல, வெறும் ஞானோதயம் அல்ல என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி, மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அடுத்து பயன்படுத்துகின்ற இன்னொரு வார்த்தை அப்து என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. அப்துன்னு யாருக்கு சொல்லப்படும்? அப்துன்னு யாருக்கு சொல்லப்படும்? இந்த பூத உடலோடு ரூஹ் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து தான் அடியான் என்று சொல்லப்படும். அந்த அடியார், இந்த அடியார் அல்லாஹ்வுடைய அடியார், இவர் நல்ல அடியாருங்க, இவர் மோசமானவர்கள். யாரை பார்த்து சொல்றங்க? ஒரு மனிதனை ரூஹோடு இருக்கவனை பார்த்து சொல்றோமா, இல்ல ரூஹ் இல்லாத கற்பனை அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கிற ஒன்றை பார்த்து ஏதாவது சொல்றோமா? உயிர் ஓடிக்கிட்டு இருக்க மனுஷனை பார்த்தாலும் சொல்றோம். உயிர் எங்க ஓடுங்க? இந்த சதையும் ரத்தமும் எலும்புகளும் கலந்திருக்கிற இந்த உடலை பார்த்து தான், இந்த உடலுக்குள்ள தான் ரூஹ் ஓடும்.
அப்ப என்ன ரெண்டு இருக்கணும், ஒண்ணு சதமும் ரத்தமும் நகை எல்லாம் எல்லாமே இருக்கணும், அதுக்குள்ள ரூஹும் இருக்கணும், அவனுக்கு தான் அடியார்னு சொல்லப்படும். அந்த வார்த்தையை அல்லாஹ் இங்க பயன்படுத்தான். இந்த வார்த்தையை அல்லாஹ் இந்த வசனத்துல பயன்படுத்தி என்னுடைய அவனுடைய அடியாரை, அவன் யாருங்க அல்லாஹ், அல்லாஹுடைய அடியாரை அந்த அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா ஓர் இரவில் ஓர் லைலம் மினல் லைலன் அப்படி ஒரு அல்லாஹ் பயன்படுத்துறான். லைலன் சொன்னா ஒரு இரவு, ஓர் இரவில் திருப்பி அதை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி அசுரான் சொன்னாலே இரவு பயணம், திரும்பி அல்லாஹ் இவன் ஏதாவது கோபாலத்தனம் பண்ணிடக்கூடாது, மனுஷ புத்தி அப்படி இப்படி வேலை செய்யுங்கிறதுக்காக வேண்டி திரும்பவும் அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா லைலன் இரவில் தான், இரவிலே மினல் மஸ்ஜிதில் ஹராமி கஅபத்துல்லாவில் இருந்து, கஅபத்துல்லா பக்கத்துல தான் உம்முஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய இல்லம் இருந்தது. அந்த வீட்டுல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சகோதரி யாருங்க, பெரியத்தா மகள், பெரியத்தா மகள் உம்முஹானி ரலியல்லாஹு தஆலா அவங்க. அன்னைக்கு அந்த இரவு அங்கத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இருக்கிறாங்க, கஅபத்துல்லாவுக்கு அருகாமையில. அல்லாஹ் கஅபத்துல்லாவை சொல்லியே சொல்றான், அந்த எல்லைக்குள்ளே இருக்கிறதுனால கஅபத்துல்லாவை சொல்லியே சொல்றான். அந்த கஅபத்துல்லாவில் இருந்து மிக தூரத்திலே இருக்கக்கூடிய, வெகு தூரத்திலே இருக்கக்கூடிய இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, அக்ஸாங்கிற வார்த்தை பயன்படுத்தா வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய அப்படின்னு பொருள். அதுக்கு வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி வாசலுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா இரவு பயணமாக அழைத்து சென்றான், ஓர் இரவிலே அழைத்து சென்றான். பாரக்னா ஹவுலஹு, நாம அந்த பள்ளிவாசலை சுத்தி பரக்கத் நிறைந்த இடமாக ஆக்கி வச்சிருக்கோமே. எதுங்க, இன்னைக்கு பாலஸ்தீனம் ஜெருசலம் இருக்குல்ல, பாலஸ்தீனம் இருக்குல்ல, இப்ப போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கு பாருங்க, 48,000 நபர்களுக்கு மேல அந்த பாலஸ்தீன் மக்கள் கொல்லப்பட்டாங்க பாருங்க. அந்த பள்ளிவாசல், அந்த பைத்துல் முகத்தஸை தான் அல்லாஹ் சொல்றான், அந்த பள்ளிவாசலுக்கு நாம் பரக்கத் பொருந்திய இடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நாம் அழைத்து சென்றோம் சொல்லிட்டு சொல்றான். எதற்காக வேண்டி, ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை எல்லாம் அவருக்கு காட்டுவதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை அத்தாட்சிகளை காட்டுவதற்காக வேண்டி நாம் அழைத்து சென்றோம் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா 17வது அத்தியாயத்தில முதல் வசனத்துல அல்லாஹ் சொல்லி தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். இப்ப நம்ம இது வரைக்கும் சொன்னதுல நமக்கு என்ன விளங்குச்சுங்க, ரசூலுல்லாஹ் பூத உடலோடு இந்த ரூஹோடு இந்த உடலோடு இந்த பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள் என்பது நாம் கண்டிப்பாக நம்ப வேண்டிய செய்தி. இதில் சந்தேகப்பட வேண்டிய இடமே இல்லை, நம்ப வேண்டிய செய்தி. இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், தன்னை பற்றி ஒரு செய்தி மீண்டும் சொல்றான், இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் நன்கு கேட்பவனும் நன்கு பார்ப்பவனுமாக இருக்கிறான். நீங்க இது விஷயத்துல நீங்க என்னன்னா பேசிக்கிறீங்க அப்படிங்கறதையும் அல்லாஹ் கேட்கிறான். இது சம்பந்தமான பார்வை உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கறதையும் சொல்லி முடிக்கிறத நம்ம பார்ப்போம். இன்னொரு செய்தி பாருங்க, இந்த செய்தியை, இந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க போயிட்டு வந்து இந்த மிஅராஜுடைய செய்தியை மக்களுக்கு சொன்ன இந்த செய்தியை 25 சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் அறிவிச்சிருந்தாரு, 2 பேர் அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாங்க, அது பலகீனம், அது பலகீனமானது. இன்னைக்கு சர்வசாதாரணமா என்ன செய்வாங்கன்னா சஹீஹா லஈஃபா அப்படின்னு கேட்பாங்க. சஹீ லஈஃப்னா என்னன்னு முதல்ல விளங்கிக்கணும். இந்த மக்கள்கிட்ட கொஞ்சம் அந்த சஹீ லஈஃப் அப்படிங்கிறது உள்ள வந்து புகுந்துக்கிட்டு அது கொஞ்சம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதனால அதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துட்டு நான் அடுத்த சப்ஜெக்டுக்கு போறேன். சஹீஹ்னா சரியா, அதாவது அறிவிப்பாளர் தொடர் சரியானது, ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் தொடர் சரியானது. அதே போல லஈஃப் அப்படின்னு சொன்னா ஹதீஸ் அறிவிப்பாளருடைய தொடரிலே சந்தேகப்படக்கூடிய நபர் இருக்கிறார், இல்லைன்னா மறதியாளர் உள்ளே இருக்கிறார், மறதியாளர் உள்ளே இருக்கிறார், இல்ல அறியப்படாத ஒரு நபர் உள்ளே இருக்கிறார். அந்த அந்த அறிவிப்புக்கு லஈஃப் என்று சொல்லப்படும். சரி, இந்த சஹீஹு லஈஃபு ஏன் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னா சாதாரணமான நம்மள மாதிரியான மக்களுக்கு இல்லை. இது நல்லா விளங்கிக்கணும்.
இன்னைக்கு இந்த சஹீஹ் லைஃப் எனக்கு ஒரு சொல்லும் போது இந்த செய்தி ஒன்று ஞாபகத்துக்கு வருது. எனக்கு ஒரு நண்பர், நான் வெளியூர்ல இருக்கிறேன், வெளியூர்ல இருக்கும் பொழுது ஒரு செய்தி ஒன்று சொல்றாரு எனக்கு. ஹசரத், ஒரு குடும்பம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்குது, எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறாங்க, எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு உங்களுடைய பயானா நான் போட்டு போட்டு காட்டுவேன், அல்லாஹுவை பற்றி அல்லாஹுடைய உள்ளமையை பற்றி கொஞ்சம் பேசி எனக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எனக்கு அனுப்புங்க, நான் அவங்களுக்கு அந்த செய்தி அல்லாஹை பற்றி அந்த கொஞ்சம் செய்தியை தெரிஞ்சுக்கிட்டும் நான் அவங்களுக்கு அந்த செய்திகளை போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொன்னார். அது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சரின்னு சொல்லியாச்சு. கடைசியா அவர் எப்படி முடிச்சாருன்னு சொன்னா, நீங்க சொல்ல போற செய்தி சஹீஹான ஹதீஸில் இருந்து இருக்க வேண்டும், சஹீஹான ஹதீஸில் இருந்து இருக்க வேண்டும் சொல்லி சொன்னார். இது வரைக்கும் நான் அனுப்பல, ஆனா அனுப்பணும் தான் இருக்கேன். சரி, இப்ப செய்திக்கு வருவோம். சஹீஹ்னா என்ன, லைஃப்னா என்னன்னு சொல்லிட்டோம். இது யாருக்குன்னு சொன்னா உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு எனக்கு இல்லை. இந்த ஹதீஸ் கலையிலிருந்து சட்டங்களை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த ஹதீஸ் கலையில இருக்கிறாங்க பார்த்தீங்களா, முஜ்தஹிதுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுல இருந்து ஃபிக்ஹ் மஸலா என்ன, இது கூடுமா கூடாதா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இது அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், ரசூலுல்லாஹ் இதுல என்ன சொல்ல வர்றாங்க, இதுக்கு மாற்றமா வேற இருக்கா இல்லையா, இத்தனையும் ஆராயக்கூடிய ஆராய்ச்சியாளருக்கு சொன்ன வார்த்தை தான் சஹீஹ் என்பதும் லஈஃப் என்பதும். சஹீஹ்ங்கிற வார்த்தையும் லஈஃப் என்கிற வார்த்தையும் அவங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இன்னைக்கு எல்லாம் கையில் எடுத்துக்கிட்டான். சஹீஹா, நீங்க சொன்னது சஹீஹா, நீங்க சொன்னது லஈஃபா, நீங்க லஈஃபான செய்தியை சொல்லிட்டீங்க, இது ஏத்துக்க முடியாது, இது ஏத்துக்க முடியாது. அல்லாஹ் தான் கிருபை செய்யும். அன்பிற்கினியவர்களே, செய்திக்கு வருவோம். இப்போ 25 சஹாபாக்கள் இந்த செய்தியை எத்தனை சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க? மேராஜுடைய இந்த இரவை, இந்த நிகழ்வை அறிவிச்சிருக்கிற சஹாபாக்கள் எத்தனை பேருங்க? 25 சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக இது லஈஃபான செய்தி அல்ல, பலமான செய்தி என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. சரி பாருங்க, இந்த நிகழ்வை அல்லாஹ் ஏன் நடத்துறான், இந்த நிகழ்வை அல்லாஹ் ஏன் நடத்துறாங்க செய்தி சுருக்கமா வரணும். நேரம் வந்து கொஞ்சம் குறைவான நேரம் தாண்டி சுருக்கமா சில செய்திகளை மட்டும் சொல்லிட்டு வர்றேன். நிகழ்வு நமக்கு ஏற்கனவே நிறைய நிகழ்வுகள் நமக்கு தெரியும், சில செய்திகள் மட்டும் நான் சொல்லிக்கொண்டு அப்படியே வர்றேன். இந்த நிகழ்வை ஏன் அல்லாஹ் நடத்துனா அப்படிங்கிறதுக்கு ஆராய்ச்சியாளர்கள், அதாவது இந்த செய்தியை பற்றிய கருத்து சொல்லக்கூடியவர்கள் பல காரணங்களை சொல்றாங்க. அதுல ஒரு காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மக்காவிலே 10 ஆண்டு காலம், எத்தனை வருஷங்க? 10 ஆண்டுகள் நுபுவத்து கிடைத்து 10 ஆண்டுகள் நுபுவத்து கிடைத்து 10 ஆண்டுகள் அபூ தாலிப் என்று சொல்லப்படக்கூடிய பெரிய தந்தை, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை பக்கபலமாக இருந்து இந்த நுபுவத்துக்கு அந்த செய்தி மக்களுக்கு போய் சேருவதற்கு அவங்க ஏத்துக்கடே அப்படின்னு சொன்னாலும் கூட மக்களுக்கு போய் சேருவதற்கு பக்கபலமாக இருந்தார்கள். அதுவரை குறைஷி மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று அவர்களை தாக்குவதற்கு, அவர்களிடத்திலே சென்று முறைகேடாக நடந்து கொள்வதற்கு அச்சப்பட்டு தான் சொன்னா கொஞ்சம் காரியங்கள் நிறைவேற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அபூ தாலிப் அவர்கள் மரணிக்கிறார்கள். 10 ஆண்டு காலம் முடியும் பொழுது அபூ தாலிப் அவர்கள் மரணித்து போனார்கள். அடுத்து ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி எத்தனை பேருங்க சொல்லுங்களேன்? 11 மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லும்க்கு 11 மனைவி. அது ஏன் அப்படின்னா விளக்கத்துக்கு நான் போக மாட்டேன், நான் போனா அது பெரிய செய்தி. பாருங்க, அந்த 11 மனைவிகள்ல முதல் மனைவி யாருங்க? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் நம்மளும் கொஞ்சம். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தான் முதல் மனைவி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் 11 மனைவியில யார் யாருக்கு பிறந்துச்சு சொல்ல முடியுமா? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு மட்டும்தான் குழந்தைகள், வேற 10 மனைவிகளுக்கும் குழந்தை இல்லை. 10 மனைவிகளிடத்திலேயும் குழந்தைகள் இல்லை. குழந்தை பாக்கியத்தை கொடுத்த மனைவியாகவும் முதல் மனைவியாகவும் அந்த மனைவி இருக்கிற வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க வேறு எந்த மனைவியையும் திருமணம் செய்து கொள்ளாத அளவிற்கான ஒரு மனைவியாகவும் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருந்தார்கள் என்பதும்
வஹி தனக்கு வந்த முதல் செய்தியை முதலாக எங்க போய் சொன்னாங்கன்னு சொன்னா தன்னுடைய மனைவியான கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க இடத்தெல்லாம் போய் சொன்னாங்க. அவங்க தான் முதல்ல ஏற்றுக்கொண்டார்கள், ஆறுதல் சொன்னார்கள். இன்னும் என்கிற பல செய்திகள் அவங்கள பற்றி செய்தி இருக்கு. சொல்ல வர செய்தி என்னன்னு சொன்னா கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் அந்த நேரத்திலே மரணித்து விட்டார்கள். அவ்வளவு ஆதரவோடு இருந்த, பாசத்தோடு இருந்த அந்த கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் அந்த நேரத்திலே மரணமுற்று போனார்கள். இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய கவலை, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பக்கபலமா இருந்த பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களும் மரணம். தனக்கு மிகப்பெரிய பலமாக இருந்த தன்னுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் மரணம். அன்பிற்கினியவர்களே, அதுக்குள்ள கொஞ்சம் சமோசா உள்ள பூந்துருச்சு வேற. மக்களுடைய கவனம் பூரா அங்கே இருக்கும். இப்போ சரி, இன்ஷா அல்லாஹ் தொடரும். இன்ஷா அல்லாஹ் வாய் மட்டும் வேலை செய்யட்டும், உங்கள் சிந்தனை இங்கே வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் கையும் வாயும் வேலை செய்யட்டும், உங்களுடைய சிந்தனைகள் பூரா இங்கே வைங்க. இன்ஷா அல்லாஹ் இப்போ 2 பேரும் மரணம். யாரு? கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் அவங்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவங்களும் இப்போ மரணம். ரசூலுல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய கவலை. இந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க தாயிஃபுக்கும் போறாங்க. எங்க போனாங்க? தாயிஃபுடைய செய்தியெல்லாம் நமக்கு தெரியுமா தெரியாதா? தாயிஃபுடைய நிகழ்வு நமக்கு தெரியும் இல்ல? என்ன ஏற்படுத்தி சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? கல்லால் அடிச்சாங்க. என்ன பண்ணாங்க? சிறுவர்களை விட்டு கல்லால் அடித்தார்கள். பாதத்திலே ரத்தம் இறங்கியது. பாதணியில செருப்பில ரத்தம் இறங்கி காலோடு புசுபுசுத்து அப்படியே பிடித்து கொண்டது. செருப்பும் காலும் பிரிக்க முடியாத அளவிற்கு பிடித்து கொண்ட அளவிற்கு அடித்தார்கள். ரத்தம் கசிந்தது. பல கட்டங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கமுற்று விழுந்தார்கள். அப்படி ஒரு நிகழ்வும் நடந்தது. அப்பொழுதுதான் இதுக்கெல்லாம் ஆறுதல் கொடுக்கிறதுக்காக வேண்டிதான் இவ்வளவு பெரிய துக்கத்துல, ஒரு கஷ்டத்துல இருக்கிற, மன கஷ்டத்துல இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கும் முகமாக இந்த பயணத்தை ஏற்பாடு செய்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. பயணத்தை ஏன் ஏற்பாடு பண்ணாங்க தெரியுதுங்களா? பல காரணங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு காரணம் நான் சொன்ன இந்த காரணங்கள். இன்னொரு செய்தியும் கூட 3 ஆண்டுகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை 3 ஆண்டு நினைக்கிறேன், ஊர் விளக்கம் செய்து வைக்கப்பட்டிருந்தார்கள். ஊரை விட்டு விலக்கி வச்சிருந்தாங்க. வரலாறு படிச்சிருப்பீங்க, சொல்ல கேட்டிருப்பீங்க. ஊரை விட்டு விலக்கி வைத்திருந்தார்கள். யாரும் பேசக்கூடாது, தண்ணி கொடுக்க கூடாது, உணவு கொடுக்க கூடாது. என்னத்தை சாப்பிட்டாங்க தெரியுங்களா? யாக்கா தெரியுமா? சொல்லுங்களேன். அங்க கிடைக்கிற காய்ந்து போன இலைகள் இருக்கல்லவா, அந்த இலைகளை இருக்கிற கொஞ்சம் தண்ணீரிலே ஊற வைத்து அதை குடித்து பசியாறி கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹுடைய குடும்பம். இதுவும் நடந்தது அந்த நேரத்திலே. ஊர் விளக்கு ஏற்படுத்தப்பட்டு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய துக்ககரமான ஒரு செய்தி. இதற்கு ஆறுதல் கொடுப்பதற்காக வேண்டிதான் வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயணத்தை ஏற்பாடு செய்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க செய்திக்கு வருவோம். உம்முஹானி அவங்களோட வீட்டில் இருக்கிறாங்க. சுருக்கமா செய்திகள் சொல்லிட்டு வர்றேன். என்ன சொல்றாங்கன்னா, மலக்குகள் வந்தாங்க, அழைச்சிட்டு போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கூப்பிட்டு போனாங்க. புராக் அப்படிங்கிற வாகனம். எந்த வாகனம்ங்க? புராக்குங்கிற வாகனம். இன்னைக்கு இருக்கிற ராக்கெட் எவ்வளவு வேகத்துல போகும் சொல்ல முடியுமா? படிச்ச பிள்ளைங்க சொல்லுங்க, ராக்கெட் எவ்வளவு வேகத்துல போகும்? சரி, ஏதோ ஒரு கணக்கு வச்சுக்குவோம். நம்ம சவுதி துபாய்க்கு போறோம் இல்ல, எவ்வளவு நேரத்துல போய் சேருது ஃபிளைட்டு? 4.5 மணி நேரம். 4.5 மணி நேரம் தான். அவ்வளவு நேரத்துல போய் சேர்ந்துடுறோம். எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் சொல்ல முடியுமா? சவுதிக்கு துபாய்க்கு ஒரு சுமாரா கணக்கு சொல்லுங்களேன், எவ்வளவு இருக்கும்? ஒரு 2000 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன், இந்த பின்ன இருக்கலாம். ஒரு 2000 கிலோமீட்டர் ஒரு விமானம் 4 மணி நேரத்தை கடக்குது. அப்ப அதனுடைய வேகம் எவ்வளவா இருக்கலாம்? ஒரு 350 கிலோமீட்டர் ஒரு பக்கமா இருக்கலாம். 350 கிலோமீட்டர் வேகத்தை அந்த ஃபிளைட் பறக்கும். போது வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரு 350 400 வச்சுக்கிங்க, அது முன்ன பண்ண இருக்கலாம். ஃபிளைட்டு அவ்வளவு வேகம். ஆனா அந்த புராக்குடைய வேகம் என்ன தெரியுங்களா? தன்னுடைய கண்ணுடைய பார்வை
எவ்வளவு தூரத்திலே எட்டுகிறதோ, இந்த கண்ணுடைய பார்வை எவ்வளவு தூரத்துக்கு எட்டுதுங்க சொல்லுங்களேன். கிழக்கு பகுதியினுடைய கடைகோடி எதுவோ அது வரைக்கும் நமக்கு தெரியும். பூமியில கடைகோடி எதுவோ அது வரைக்கும் நமக்கு தெரியும். அவ்வளவு தூரத்தில் என்ன செய்யும்னு சொன்னா, இந்த புராக் வாகனம் தன்னுடைய ஒரு காலை எடுத்து ஒரு எட்டு வைக்கும். அடுத்த எட்டு அடுத்த பார்வை, அடுத்த பார்வை. அப்ப எவ்வளவு வேகமா போயிருக்கும் அப்படிங்கறது நாம புரிந்து கொள்வதற்காக வேண்டிய ஒரு சின்ன விளக்கங்கள். இப்படி அங்க போனாங்க. எங்க போயிட்டாங்க? மஸ்ஜித் அக்ஸாவுக்கு போயிட்டாங்க. இடையில நிறைய நிகழ்வுகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு நேரம் இல்லை. இடம்னா பைத்துல் முகத்தஸுக்கு வந்தாச்சு. வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அந்த பைத்துல் முகத்தஸினுடைய கதவு தாழ்பால் போடுறதுக்கான ஒரு வளையம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வளையத்திலே தன்னுடைய வாகனம் புராக் வாகனத்தை என்ன பண்றாங்க சொன்னா, அந்த கோவேறு கழுதை அளவுக்கு, அது ரெண்டு விதமா சொல்லப்படுது. அதனுடைய அளவு கோவேறு கழுதையும் இல்லை இன்னும் கொஞ்சம் வேறமா இருக்குமோ சொல்லப்படுது பார்த்தீங்களா, அதை அதனுடைய கயிற்றை அந்த வளையத்திலே கட்டி வைத்து விட்டு அங்க போனாங்க. போனா பார்த்தா அங்க சுமார் 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்துக்கு வந்தாங்களா. அத்துணை நபிமார்களையும் அல்லாஹ் அங்க வர வச்சிட்டான். அத்துணை நபிமார்களையும் அல்லாஹ் அங்க வர வச்சுட்டான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இந்த பயணத்தினுடைய அற்புதம் எவ்வளவு பெரிய அற்புதம். எவ்வளவு பெரிய அற்புதம். அத்துணை நபிமார்களையும் அல்லாஹ் அங்க வர வச்சான். அவனுடைய வல்லமையை காட்டுறான் அல்லாஹ். வல்லமையை காட்டுவது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிற அந்த துக்கத்தை, அந்த மகிழ்ச்சி இல்லாத அந்த நேரத்தை மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றுவதற்காக வேண்டி எல்லா நபிமார்களையும் கொண்டு வந்து அங்கே நிறுத்தி வைத்து, நீங்கள் இமாமாக நில்லுங்கள், 2 ரக்காத் தொலைவைங்கன்னு சொல்லி பைத்துல் முகத்தஸில 1,24,000 நபிமார்களுக்கும். நம்ம சொல்றதெல்லாம் கட்டுக்கதை இல்லைங்க. யாரும் அப்படி நினைச்சிட வேண்டாம். கட்டுக்கதை அஜித் கதை விட்டு இருக்காரு நினைக்க வேண்டாம். எல்லாம் ஹதீதுகளிலே சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டே வருகிறேன். இமாமா நின்று 2 ரக்காத் தொலை வச்சாங்க. அதற்கு பிறகு அங்கிருந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, புறப்படுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இடையில நெஞ்சு கூட பிளக்கப்பட்டது. கேள்விப்பட்டிருப்போம், ரசூலுல்லாஹ்வுக்கு சில நேரங்களில் நெஞ்சு பிளக்கப்பட்டது. அவங்க 6-7 வயதாக இருக்கும் பொழுதே ஒரு முறை நெஞ்சு பிளக்கப்பட்டது. இன்னொரு சந்தர்ப்பத்திலே நெஞ்சு பிளக்கப்பட்டது. இந்த மிஅராஜுடைய நேரத்திலேயும் நெஞ்சு பிளக்கப்பட்டது. அந்த நெஞ்சு பிளக்கிற செய்தியை குர்ஆன்ல அல்லாஹ் ஹதீஸுகள்ல தெளிவான ஹதீஸுகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஜம்சம் நீரை கொண்டு அந்த ஹிருதயத்தை எடுத்தாங்கன்னு சொன்னா கழுகுனாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஜம்சம் பாருங்க, நல்லா யோசிக்கணும். நம்ம தடாகம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தடாகம் ஒன்று கொடுக்கப்படும். என்ன பேர் சொல்லுங்க, கல் கௌசர். நம்ம இன்னா ஆத்தைனா கல் கௌசர் சொல்லுங்க. கௌசர் என்ற தடாகம், அந்த தடாகத்தை நீருடைய சுவர்க்கத்தில் இருக்கிற நீரை கொண்டு வராம பூமியில இருக்கக்கூடிய ஜம்சம் நீரை எடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் கழுக வச்சு திருப்பி உள்ள ஹிக்மத்து, இறையச்சம், இந்த இறை பக்தி எல்லாத்தையும் நிரப்பி அல்லாஹ் என்ன பண்ணான்னு சொன்னா உள்ளுக்குள்ள திருப்பி வச்சு அல்லாஹ் தச்சு அனுப்பி விட்டான் அப்படிங்கிறதும் வரலாறு. எல்லாமே அல்லாஹ்வுடைய வல்லமைக்காக வேண்டி சொல்லப்படுகிற செய்தி. இப்ப வந்துட்டாங்க, தொலை வச்சாச்சு. இப்ப அங்கிருந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வானத்திற்கு மேலே புறப்படுகிறார்கள். எங்க போறாங்க? வானத்திற்கு புறப்படுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சுருக்கமா வந்துடுறாங்க. முதல் வானத்துக்கு போறாங்க. முதல் வானத்துக்கு போன உடனே கதவு தட்டப்படுகிறது. யாருன்னு கேட்கிறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதில் சொல்றாங்க. கூட இருக்கிற யாருன்னு கேட்கிறாங்க? இன்ன நபருன்னு சொன்ன உடனே கதவு என்ன செய்து சுபசோபனை சொல்லி அவங்க மீது சாந்தி உண்டாவதாக சொல்லி எல்லா சுபசோபனைகளையும் சொல்லி வரவேற்று கதவை திறக்கப்படுகிறது. அங்கே இருந்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அங்க யார் இருந்தா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களும் சேர்ந்து எங்க தொழுதாங்க? பைத்துல் முகத்தஸ்ல பின்னாடி நின்று தொழுதாங்க. அல்லாஹ் இவங்க போறதுக்கு முன்னாடியே முதல் வானத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டான். எதுக்காக வேண்டி? வரவேற்புக்காக வேண்டி, வரவேற்பு செய்யணுங்கிறதுக்காக வேண்டி உள்ள கொண்டு போய் வச்சுட்டான். உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, ஏன் நபிமார்களை கொண்டு போய் வைக்கணும்? மலக்குகளை மட்டுமே வச்சு என்ன செய்யலாம்? நம்ம வரவேற்பு கொடுக்கலாமே. ஏன் அல்லாஹ் நபிமார்களை கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா, அன்பிற்கினியவர்களே, ஒரு நாட்டினுடைய பிரதமர் நம்ம நாட்டுக்கு வர்றாரு, இல்ல இன்னொரு நாட்டுக்கு போறாரு, யார் அங்கே வரவேற்பது? யாருக்கு வரவேற்கிறார் சொல்லுங்களேன், சொல்ல மாட்டீங்களா? அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமரோ அல்லது அமைச்சர்களோ என்ன செய்வாங்கன்னு சொன்னா எங்க போவாங்க?
அங்க போய் பிளைட்டை விட்டு கீழே இறங்கும் பொழுது அங்க நின்று வரவேற்பு கொடுத்து பூங்கொத்தை கொடுத்து அந்த நாட்டினுடைய பிரதமரை வரவேற்று கொண்டு வருகிற நிகழ்வை நம்ம இந்த உலகத்துல பார்க்கிறோமா? அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆளு, தன்னுடைய ஹபீபை அல்லாஹ் கூப்பிடுறான். எதுக்காக அப்படி கூப்பிடும் பொழுது அவங்களை எப்படி மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்க கொண்டு வந்து நிறுத்தி முதல் வானத்தை திறந்து உள்ள என்ன செய்யறான்னு சொன்னா வரவேற்பு கொடுத்து அல்லாஹ் அழைக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. அதே போல இரண்டாவது வானத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் செய்யறான் நிறுத்தி வச்சிருந்தான். புகாரில 3:4-3:7 என்ற எண்ணிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதை நான் இதில் சொல்லிக் கொள்ளுகின்றேன். ஏன் ரசூலுல்லாஹ் செய்தியை சொல்றாங்க, நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கே பார்த்தேன், சிகப்பழகு அவர்கள் சிகப்பான அழகு, அவர்களுடைய முடி சுருட்டை முடியாக இருந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் முடி எப்படி இருந்துச்சு? சுருட்டை முடியாக இருந்தது என்று வர்ணித்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தான் பார்க்கும்போது அப்படி இருந்தாங்கன்னு சொல்றாங்க. புகாரில 3:4-3:7 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை முடிச்சுக்கிட்டாங்க. அடுத்து மூன்றாவது வானத்துக்கு போறாங்க. அங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்போ ஒட்டுமொத்த அழகின் பாதி அழகை பெற்றிருந்தார்கள். ஒட்டுமொத்த அழகின் பாதி அழகை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்று சொல்லி அங்கே அந்த வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, வரவேற்பு நிகழ்ந்தது. அதற்கடுத்து சொன்னாங்க, இந்த நபிமார்கள் எல்லாம் எனக்கு பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தார்கள், உங்களுடைய நன்மையான காரியங்கள் எல்லாம் நல்ல நன்மையை பெற்று தரட்டும் என்று எனக்கு வானத்தில் வைத்து எல்லா நபிமார்களும் பிரார்த்தனை செய்தார்கள். அதற்கடுத்து மூன்றாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நான்காவது வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லுவான், வரஃபஅனாஹு மகானன் அலியா, உங்களை ஒரு உயர்ந்த இடத்திலே அல்லாஹ் உயர்த்தி வைத்து விட்டான். யாருக்கு சொல்ற வார்த்தை? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்ற வார்த்தை. குர்ஆன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 19வது அத்தியாயம் 57வது வசனத்துல அல்லாஹ் அந்த ஆயத்தை சொல்றான். யாரை பத்தி சொல்றான்? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி சொல்றான். அவ்வளவு உயர்வான அந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 4வது வானத்திலே இருந்து வரவேற்றார்கள். அடுத்து 5வது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு சகோதரர் சொல்ல முடியுமா? ஒரு நபிக்கு சகோதரர் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு சகோதரரா? சொல்லுங்களேன். சரி, அதை முடிவு பண்ணுங்க. நீங்களே புத்தகங்களை பார்த்து முடிவு பண்ணுங்க. ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டேன். வாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்கிறாங்க? அங்க 5வது வானத்திலே இருக்கிறாங்க. 6வது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம். 6வது வானத்தில் யார் இருக்கிறா? மூசா அலைஹிஸ்ஸலாம். 7வது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க. இந்த நபிமார்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து அல்லாஹ் என்ன பண்ணான்னு சொன்னா, எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியாது இல்ல, இருக்கிறது 7 வானம் தானே. அதனால 7 பேர்த்த தேர்வு பண்ணான். 7 பேர்த்த தேர்வு பண்ணி 7 வானத்திலையும் வச்சு என்ன பண்ணான்னு சொன்னா, கொண்டு போய் வரவேற்பு கொடுத்தான். இப்போ சிதறத்துல் முன்தஹா என்ற இடத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஜிப்ரீல் இஸ்லாம் அவங்களும் வந்திருக்கிறாங்க. வாங்க சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் அதற்கடுத்து கொஞ்சம் தொடர்ந்து தொழுகை இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் தள்ளி வச்சு தொழுவோம் இன்ஷா அல்லாஹ். ரொம்பலாம் அறுக்க மாட்டேன், சீக்கிரம் முடிச்சிட, கொல்லப்படாதீங்க. ஒன்னே ஒன்று சொல்லாமல் விட்டுட்டேன், அவசியம் சொல்ல வேண்டிய சரி. மேராஜ்னு சொன்னாலே அது சொல்லணும். அதை ரசூலுல்லாஹ் மேராஜ் போயிட்டு வரும்பொழுது அல்லாஹ் ஒரு கிஃப்டை கொடுத்து அனுப்புனான். என்ன கிஃப்ட்டுங்க? தொழுகை கிஃப்டா அது? அந்த கிஃப்டை யார் யாரை அனுபவிக்கிறோம் கொஞ்சம் யோசனை. நான் யார்ட்டையும் கைலாத்துக்கு சொல்ல மாட்டேன். அந்த கிஃப்டை, அன்பளிப்பை நான் மகிழ்ச்சியோடு அனுபவிக்கிறேன். நீங்களே யோசனை பண்ணி பார்த்துக்குங்க. அல்லாஹ் மகிழ்ச்சியோடு கொடுத்த ஒரு அன்பளிப்பை அதை நான் மகிழ்ச்சியோடு நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா என்ன செய்யணுங்க? அதை நிகழ்ச்சியெல்லாம் மூசாலாம் வந்துட்டு போகிற செய்திலாம் சொல்லலை. அது போனால் பெருசாக போயிடும். ஒரே செய்தி மட்டும் சொல்லிடுறேன். நாளைக்கு மறுமையில் ஒரு விஷயம் நடக்கும். அல்லாஹ் கேள்வி கேட்பான். ஒரு நிமிஷம் நிறுத்துங்களேன். சகோதரி அவர்களே மிக முக்கியமான விஷயம். இப்போ அதை கொடுக்கறத விட இதை கொடுக்கறது பெஸ்ட்டு. இப்போ அல்லாஹ் நாளைக்கு ஒரு கேள்வி கேட்பான்.
என்ன கேள்வின்னு சொன்னால், என்னப்பா நீங்கள் சக்கருங்கிற நரகத்துக்கு ஒன்று தேர்வு செய்யப்பட்டிருக்கே, சக்கருங்கிற நரகத்துக்கு உன்னை தேர்வு செய்யப்பட்டிருக்கு, நீ என்ன காரணம் உனக்கு தெரியுமா உனக்கு அப்படின்னு தெரியுமா தெரியும் சொல்லுவான். என்ன சொல்லு அப்படின்னு சொன்னால், நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், லம் நகு மினல் முசல்லீன், நான் தொழாதவனாக இருந்தேன். நான் யாராக இருந்தேன்? தொழாதவனாக இருந்தேன். மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், சக்கர் என்ற நரகத்திலே நீ வருவதற்கான காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது அவன் சொல்றான், காலு, அந்த நரகத்துக்கு போறவன்லாம் சொல்றான், சக்கரங்கிற நரகத்துக்கு போறவன்லாம் சொல்றான், காலு லம் நகு மினல் முசல்லீன், நான் உலகத்திலே தொழாதவனாக இருந்தேன், அதுதான் எனக்கு இந்த தண்டனை இந்த சக்கரங்கிற நரகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டது. சக்கரங்க நரகத்தை பற்றி பேசினா அது பெரிய பேச்சு. ஆக அன்பிற்கினியவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அன்பளிப்பை நாம் பயன்படுத்தினால், மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டால் நம்மை அது எங்கேருந்து பாதுகாக்குது சொல்லுங்களேன்? சக்கர் என்ற நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது என்பதை மட்டுமே உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நான் இந்த மேராஜுடைய இந்த நிகழ்வை முடித்துக் கொள்கிறோம். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் உலகிலுண்டான எல்லா மக்களுக்கும் இந்த மேராஜிலிருந்து என்னென்ன படிப்பினைகள் இருக்கிறதோ அத்துணை படிப்பினைகளையும் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையிலே செய்து அதன் மூலமாக நாளை ரப்பை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை, ரப்பை நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. மகிழ்ச்சியோடு பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் 5 நிமிடத்தில் இஷா தொழுகை ஜமாத்தி இகாமத் சொல்லப்படும்.